வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புகழ்பெற்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 148வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றாகும். பிரான்சில் உள்ள லூர்து தேவாலயத்திற்கு பிறகு ஆசியாவில் கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயமாகும். ஆசிய கண்டத்திலேயே தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்தின் எதிரே தமிழர் பண்பாட்டின்படி குளம் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டருக்கு பின்னர் 6வது நாளில் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 148வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. காலை 5:30 மணிக்கு அருள்நுரை ஆலயத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட மேனாள் பேராயர் சின்னப்பா தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து லூர்து மாதா உருவம் தாங்கிய திருக்கொடி மாதா திருக்குளத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதன் பின்னர் முன்னாள் பேராயர் சின்னப்பா திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றினார். இரவு 7:30 மணிக்கு திருத்தலத்தின் சார்பில் லூர்து அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்து தேர்பவனி நடக்க உள்ளது. திருவிழா 9 நாளும் தினமும் திருப்பலி, மறையுரை மற்றும் தேர்பவனி நடைபெற உள்ளன. வருகிற மே 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை பெருவிழா முன் மாலை திருப்பலி நடைபெறுகிறது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடம்பர தேர்பவனி நடைபெறுகிறது. கமலஹாசன் விரைவில் ராஜ்யசபா எம்பி ஆவார் என தமிழக மாநில பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மய்யம் சார்பில் காலாப்பட்டு தொகுதியில் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழக மாநில பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேசுகையில், முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் வேலைவாய்ப்பில் சிறந்த மாநிலமாக முன்னிலை வகிக்கிறது. பாஜக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி வேலை வாய்ப்பின்றி மாநில அந்தஸ்து கிடைக்காமலும் பின்தங்கி உள்ளது. வரும் தேர்தலில் புதுச்சேரியில் இந்திய கூட்டணிக்கு 26 இடங்கள் கிடைக்கும் என தற்போதைய கருத்து கணிப்புகள் கூறி வருகின்றன. தமிழகத்தில் ராஜ்யசபா காலியிடம் இல்லை. அதனால் கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியாக முடியாத நிலை இருந்து வந்தது. விரைவில் அந்த பதவிக்கு அவர் வருவார் என்றார். கூட்டத்தில் புறநகர பொதுச் செயலாளர் முருகேசன், மாநில செயலாளர்கள் சக்திவேல், ரூபன்தாஸ், பழனிவேலன், சக்திவேல், பட்ரோஸ் உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் கள்ள காதலனை கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகமாடிய பெண் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய சந்து வீதியை சேர்ந்தவர் ரவிக்குமார். இவர் கடந்த 22ஆம் தேதி வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே பிரேத பரிசோதனையில் ரவிக்குமார் கழுத்தை நெருக்கி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் ரவிக்குமாருக்கு முதலியார்பேட்டையை சேர்ந்த கணவரை பிரிந்து வாழும் விஜயலட்சுமி என்பவருக்கும் கள்ள தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. விஜயலட்சுமியை பிடித்து விசாரித்தனர். கடந்த 21ஆம் தேதி விஜயலட்சுமிக்கும் ரவிக்குமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த விஜயலட்சுமி போதையில் இருந்த ரவிக்குமாரை புடவையால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார். பின் விஜயலட்சுமி நண்பர்கள் முதலியார்பேட்டையை சேர்ந்த சேத்திலால், சின்னசேலம் ராஜா ஆகியோர் உதவியுடன் தூக்கில் மாட்டியது தெரிய வந்தது. இதையடுத்து விஜயலட்சுமி, சேத்திலால், ராஜா ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோணைமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோயிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கோணைமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோயிலில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரியில் வாடிக்கையாளர்களின் அடகு நகைகளுடன் தலைமறைவான அடகு கடைக்காரரை ராஜஸ்தானில் போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை சேர்ந்தவர் விஜயகுமார் மகன் ஜோகில் கிஷோர். இவர் அதே பகுதியில் நகை அடகு கடை வைத்துள்ளார். இவரிடம் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் தங்களது நகைகளை அடகு வைத்து பணம் பெற்று செல்வது வழக்கம். கடந்த சில மாதங்களுக்கு முன் கடையை பூட்டிவிட்டு 250 சவரன் நகைகளுடன் கிஷோர் மாயமானார். இது குறித்து வாடிக்கையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் ராஜஸ்தான் சென்றிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் தலைமையிலான போலீசார் ராஜஸ்தானுக்கு சென்று அங்கிருந்த ஜூகில் கிஷோரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். போலீசார் விசாரணையில் ஒரு சில நகைகளை விற்றிருப்பதும் எஞ்சிய நகைகளை வங்கியில் அடமானம் வைத்திருப்பதும் தெரிய வந்தது. போலீசார் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மீண்டும் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் பேருந்தில் டிக்கெட் இன்றி பயணித்தால் அபராதம் வசூலிக்கப்படும் என பிஆர்டிசி நிர்வாகம் எச்சரித்துள்ளது. பிஆர்டிசி மேலாண் இயக்குநர் சிவகுமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், மாநில மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலனுக்காக பிஆர்டிசி சார்பில் நகர, புறநகர மற்றும் தொலைதூர வழித்தடங்களில் பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் பல புதிய வழித்தடங்களில் பஸ்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிஆர்டிசி பஸ்ஸில் பயணிக்கும் பயணிகள் பலர் கவனக்குறைவாகவோ அல்லது மறதியின்மை காரணமாக டிக்கெட் எடுக்காமலும் பல நேரங்களில் கண்டக்டரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு டிக்கெட் பெறாமல் பயணிப்பது தெரிய வருகிறது. அதனால் பிஆர்டிசி பஸ்களில் டிக்கெட் பரிசோதகர்கள் மூலம் பரிசோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே பயணிகள் தங்கள் பயணத்திற்கான உரிய டிக்கெட் பயணம் முடியும் வரை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். பரிசோதனையின் போது டிக்கெட் இல்லாத பயணிகளிடம் போக்குவரத்து விதிகளின்படி டவுன் பஸ்களில் ₹25, புறநகர பஸ்களில் ₹50, தொலைதூர பஸ்களில் ₹250 அபராத தொகையாக வசூலிக்கப்படும். அபராதம் செலுத்துவோர் மீது போக்குவரத்து விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே பயணிகள் உரிய பயண சீட்டுடன் பயணம் மேற்கொள்ளவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை வரும் 5 ஆண்டிற்கு மின் கட்டணம் நிர்ணயம் செய்வதற்கான கருத்து கேட்பு கூட்டம் வரும் 29ஆம் தேதி நடக்கிறது. புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறை ஒவ்வொரு ஆண்டும் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு மின்சாரம் கொள்முதல் செய்து மின் நுகர்வோருக்கு விநியோகம் செய்கிறது. கொள்முதலுக்கும் மின் விநியோகத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சமன் செய்யும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டண உயர்வை இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்து மின் கட்டண உயர்வை அமல்படுத்தி வருகிறது. அதன்படி இந்த நிதியாண்டு 2025-2026 முதல் 2029-2030 வரையிலான 5 ஆண்டு வருவாய் மற்றும் மின் கட்டணம் நிர்ணயம் தொடர்பான மனுக்கள் மீது பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட உள்ளது. இக்கூட்டம் வரும் 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு புதுச்சேரி லப்போர்த் வீதியில் உள்ள PMSS அரங்கில் நடைபெற உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.